உலகத்திலேயே 300-400 ஃப்ளைட் வச்சிருக்க கம்பெனி ஆகட்டும், நிறைய ரோட் லைன்ஸ் வச்சிருக்க கம்பெனிஸ் ஆகட்டும், எல்லா கம்பெனியுமே டெலிவரியில் அண்ட் கொரியரில் சொதப்புற ஒரே ஒரு கண்ட்ரினா அது உலகத்திலே ரொம்ப அழகான கண்ட்ரி, 6வது பெரிய கண்ட்ரியான ஆஸ்திரேலியா மட்டும்தான். ஆஸ்திரேலியா அது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரியோட ரொம்ப பெரிய பிளேஸ். பெர்த்தில் வந்து கிட்டத்தட்ட சிட்னியே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000+ கிலோமீட்டர்ஸ் வரும் பை ரோட்லேயே சொல்கிறேன். அதே போல் சிட்னிலேருந்து மெல்போர்னே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் வரும். இவ்வளோ பெரிய கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதே போல் பாப்புலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுங்கிறதும் அதுவும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறதுக்கு 200-300 கிலோமீட்டர்ஸ் ட்ரை லேண்ட்ஸே இருக்குது. அது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற எல்லாருக்குமே இது தெளிவாக தெரியும். அதே போல் ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்து மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஏன்னு இன்னமும் புரியவே இல்லை. இவ்வளோ ஃப்ளைட்ஸ் வச்சிருக்க கம்பெனி இவ்வளோ பேர் ஏன் சொதப்புறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏரியா ரொம்ப பெருசு. ஒரு ஷிப்மெண்ட்டை கிட்டத்தட்ட இங்கே சிட்னியில் ஒரு வச்சுக்குவோம். இங்கேருந்து பெருத்துக்கு ஒரு ஷிப்மெண்ட் பை ரோடில் எடுத்துகிட்டு போகணும். 3500 கிலோமீட்டர் பை லோடிங் இருக்கும், அன்லோடிங் இருக்கும். வேறு ஹவுஸ் லோடு வேறு ஆஃபீஸ் லோடு கனெக்ட் பண்ணுவாங்க. எங்கேயாவது ஓப்பன் பண்ணி செக்கிங் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, எங்கேயாவது இறக்கி வைப்பாங்க. இன்ஸ்கேன் வேர் ஹவுஸில் எங்கே இன்ஸ்கேன் பண்ணுவாங்க, அங்கே கரெக்டாக மிஸ்ட் ஆயிரும். ஸோ இது போல் அவங்க சாஃப்ட்வேர் வைஸாகவும் இன்னும் அப்கிரேட் பண்ணோம், இந்த சிஸ்டம் வைஸாகவும் அப்கிரேட் பண்ணோம். இந்த இடத்துல மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கனால எரர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் ஆஸ்திரேலியாவில். சரி, ஓகே, யூஜி ப்ளஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிரிட்டிக்கலாக இருக்கிற நிறைய பேர் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிற பிஸ்னஸை விட்டுருவாங்க, நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு. யூஜி ப்ளஸ் வந்து கிரிட்டிக்கலையும் எடுத்துகிட்டு வந்து பக்காவான சர்வீஸ் கொடுப்போம். யூஜி ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸை வந்து இந்த கண்ட்ரிக்கு மட்டும் கம்பல்சரி பண்ணுறோம். அதாவது நம்ம கிட்ட ஷிப்மெண்ட் புக் பண்ணி இன்சூரன்ஸ் கம்பல்சரி இங்கே போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஷிப்மெண்ட் ஒருவேளை இங்கே போயிட்டு லாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா உடனடியாக, அதாவது ஷிப்மெண்ட் லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஒர்க்கிங் டேஸை தாண்டி 30th ஒர்க்கிங் டே ஷிப்பிங் அமௌண்ட், மேக்ஸிமம் 30th ஒர்க்கிங் டேக்குள்ள ஷிப்பிங் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் இன்சூரன்ஸ் பண்ணிங்கள வேல்யூ அதையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அதே போல் இது எல்லா இந்த ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய கம்பெனிஸும் சொதப்புனதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். வேறு கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். மற்ற கண்ட்ரியில் 2 நாளில் டெலிவரி பண்ணுற கம்பெனி ஆஸ்திரேலியாவில் ஷிப்மெண்ட்டை தொலைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஆஸ்திரேலியாவும் அப்கிரேட் ஆகணும். அந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி அங்கே நம்ம க்ரோ பண்ணணும். இந்த கண்ட்ரியில் நம்பர் 1 பொசிஷனில் கூடிய சீக்கிரம் யூஜி ஃப்ளாஷ் வரும். நீங்கள் யூஜி ஃப்ளாஷில் ஷிப்பிங் பண்ணலைன்னா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் எந்த கம்பெனியில் ஆஸ்திரேலியா மூவ் பண்ணாலும் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டுட்டு மூவ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது.